ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்சிகே கிரியேஷன். இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் தளபதியோட பீஸ்ட் மூவி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்தீங்கன்னா இனிமேல் நம்ம போகிற வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. PicsArt ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் ஃபோட்டோ கொடுத்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என் ஃபோட்டோ ஆல்ரெடி க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இமேஜ் எப்படி க்ராப் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே எரேசர் இருக்குது பார்த்தீங்களா, எரேசர் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே கால் அண்ட் ஷூக்கு கீழே வந்து லைட்டாக அழிச்சிடணும், எரேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த புகைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். அழிச்சிட்டு ஒரு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம பீஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டு ஃபார்மேட் இருக்கும், பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. பீஸ்ட் அந்த மேலே இருக்கிற இது வரைக்கும் மட்டும் க்ராப் பண்ணிக்கிட்டு அது கரெக்டாக நம்ம தலைக்கு பின்னாடி மேலே தூக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அதில் மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் இருக்கிற இமேஜோட பேக்ரவுண்டில் போயிடும். பேக்ரவுண்ட் வச்சுட்டு அதை கரெக்டாக செட் பண்ணிக்கணும். கரெக்டாக செட் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுங்க. கொடுத்துட்டு திருப்பி பீஸ்ட் அந்த டெக்ஸ்ட் இமேஜை திருப்பி கிளிக் பண்ணி எடுத்து திருப்பி க்ராப் பண்ணணும். இந்த வாட்டி வந்து கீழே க்ராப் பண்ணணும். கீழே அந்த டைட்டில் டான்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி மட்டும் க்ராப் பண்ணிவிட்டு கீழே அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அதை வச்சு கீழே வைக்கணும். அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோ கொடுத்து திருப்பி அதே பீஸ்ட் அந்த டெக்ஸ்ட் இமேஜ் எடுத்துகிட்டு இந்த வாட்டி வந்து டேரக்டர் அந்த ரைட் ஹேண்ட் அண்ட் டேரக்ட் அதை மட்டும் க்ராப் பண்ணணும். கரெக்டாக ஸ்மால் பண்ணி அப்போ க்ராப் பண்ணால் தான் க்ராப் ஆகும். அதை கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு இது கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கு அந்த மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அங்கே எத்தனை வைக்கணும். பிக்கு அந்த லெட்டருக்கு கீழே கரெக்டாக செட் பண்ணுறேங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோதான், இதை டிக் கொடுத்துட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போயிட்டு அந்த கன்னை கிளிக் பண்ணிவிட்டு நெஞ்சாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக நம்ம ரெண்டு ஹேண்டுக்கும் கைக்கும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இந்த ரொட்டேட் பண்ணி லென்த் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, ஷேடோ கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இங்கே பொசிஷனுக்கு வந்துடணும். பொசிஷன் வந்துட்டு கரெக்டாக கன்னுக்கு கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேடோ இதை வந்து ஒரு 100, 230 ரெண்டுத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த லைட் இருக்கிற ஒப்பாசிட்டி அந்த பிளரையும் அதிகப்படுத்தணும். கொஞ்சம் அதிகப்படுத்தினா அப்போ தான் வந்து அந்த கன் வந்து நம்ம கைக்கு பின்னாடி ஷேடோவாக அந்த பிடிச்சின்னு இருக்க மாதிரியே கொஞ்சம் இருக்கும். கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் எரேசர் கொடுத்துட்டு திருப்பி நம்ம கைக்கு அந்த வெளியே இருக்கிறது வந்து கரெக்டாக அழிச்சிடணும். நம்ம கைக்கு அந்த உள் சைடு இருக்கிற மாதிரி இருக்கிறனால கையை சுற்றி அந்த தெரியாமல் அழிச்சிடணும். ஹார்ட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி சைஸ் இது பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணி அழிச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அடிச்சுட்டு இங்கே கீழே அந்த ஹேண்டு கிட்ட விரல் அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, வெளியே தெரிகிற மாதிரி. அப்போ தான் கன்னை பிடிச்சின்னு இருக்க மாதிரி இருக்கும்.
கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இருக்கிற டிக் பட்டனை கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்கிற டிக் பண்ணி கொடுத்து டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போயிட்டு இந்த புகை அந்த பிஎன்ஜி மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி இது கரெக்டாக அந்த செட் பண்ணிடணும். நம்ம பேக்ரவுண்டில் நம்ம காலுக்கு அந்த பக்கத்தில் எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக புகை வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. வச்சுருங்க எரேசர் கொடுத்து இங்கே மேலே இருக்க அந்த புகை இதெல்லாம் வந்து ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் கம்மி பண்ணி கொஞ்சம் மேலே கீழே வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கணும். கரெக்டாக அது லைட்டாக தெரியாமல் செட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பிளாக் ஷேடோ கோடு வருது பார்த்தீங்களா, அது கரெக்டாக அந்த நிழல் வர மாதிரி கரெக்டாக மேலே இருக்கணும். அதனால் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு டிக் பட்டனை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் டிக் பட்டனை கொடுத்துட்டு இல்லை ஆட் ஃபோட்டோ போய்ட்டு இந்த பிளாக் கலர் கோடு போட்டு ஷேடோ இருக்கும் அந்த பிஎன்ஜி அந்த இதை எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபுல் ஃபோட்டோக்கு செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபோட்டோ வச்சுட்டு ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கணும். கொஞ்சம் கரெக்டாக நிழல் அந்த மேலே படுற மாதிரி லைட்டாக வச்சுட்டு டிக் பட்டனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இங்கே டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டூல்ஸ் கிளிக் பண்ணி இதில் அட்ஜஸ்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி இங்கே ஃபஸ்ட் எடுத்துன பிரைட்னஸ் வரும். அந்த பிரைட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணணும், பிளாக் கலரில் ஆக்கணும். ஆக்கிட்டு இங்கே பக்கத்தில் எரேசரை கிளிக் பண்ணி இன்வெர்ட்னு இருக்கும், இன்வெர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ ஆப்போசிட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ப்ரெஷ்ஷை இது பண்ணி ஹார்ட்னஸ் இது ஆப்போசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மேலே லைட்டாக அப்படியே பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி எங்கே அப்படியே இது பண்ணுங்கள், ப்ரெஷ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் பிளாக் கலரில் கொஞ்சம் இந்த இதுவாகணுமோ அங்கெல்லாம் அப்படியே பிளாக் கலரில் கொஞ்சம் ஷேடோ மாதிரி இது பண்ணிடணும். வச்சுட்டு டிக் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரைட்னஸ் கொஞ்சம் மேலே ஏற்றி கரெக்டாக கொஞ்சம் பிளாக் கலர் வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு இப்போ இங்கே எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கிற இதில் வந்தீங்கன்னா BRL2ன்னு இருக்கும். இது ஒரு பாருங்கள், அந்த BRL2 இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து விழும் ஆரஞ்சு கலர் டோனில். விட்டோன்னே ஒரு ஃபேட் வந்து ஒரு 10 மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.